சினிமாங்கிறது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. அதோட ஆத்தர், அதோட ஆசிரியர் வந்து டைரக்டர் தான். அவர் தான் அந்த படத்துக்கு கேப்டன். அவர் நினைக்கிற அவரோட கனவ, அவரோட விஷன எடுக்கிறதுக்காக தான் மத்த எல்லா டீம் மெம்பர்ஸும் இருக்காங்க. அப்ப அந்த கனவ நீங்க என்ஹான்ஸ் பண்றது மாரி, இந்த கனவ இன்னும் அதிகப்படுத்துவது மாதிரி, இன்னும் அழகுபடுத்துவது மாரி ஏதாவது செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும். இப்ப டிஸ்கஷன்ல வந்து நாங்க ஒரு கதை பேசும்போது ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, "சார் இந்த கதை இப்படி இருக்கலாம் சார்." "தம்பி இந்த கதைக்கு என்ன வேணுமோ அத நீ பேசு. உன் கதைய வந்து என்கிட்ட பேசாத." "இல்ல சார் அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் சார்." இப்ப நான் டூலெட் படம் பார்த்துட்டு வச்சிருந்தேன். ஹவுஸ் ஓனர் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார். இந்த படத்துல இப்படிதான் இருப்பாரு. நீ உன் படத்துல அப்படி வச்சு எடுத்துக்க. நீ நினைக்கிற கதையை நம்ம எடுக்க முடியாது. நான் எடுக்கிற கதையை தான் நான் எடுக்க முடியும். அப்ப ஒரு டைரக்டர் நம்ம ஒர்க் பண்றப்ப நான் பாலா கூட ஒர்க் பண்றேன் அப்படின்னா அவருக்கு இந்த படத்தை இப்படிதான் எடுக்கணும்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா நான் பார்க்கணும். இந்த படத்தை எப்படி எடுக்கலாம் எனக்கு ஒரு கனவு இருக்கும். அதை போய் நான் சொல்லக்கூடாது. அப்ப ஒரு டைரக்டருக்கும் இயக்குனருக்கும் உள்ள ஒத்திசைவுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு சீனை எடுக்க போறோம். இந்த சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி அழகு கொடுக்கலாம், எப்படி இன்னும் எமோஷனலா சொல்லலாம், அதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி போகும்போது அந்த ஈகோ பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இப்போ அந்த சீன் வந்து நல்லாவே இல்லை வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு படத்துல ஒர்க் பண்றேன். அந்த சீன் எனக்கு பிடிக்கல. ஆனா என்னோட வேலை வந்து சினிமாட்டோகிராஃபர். நான் எடுத்து கொடுக்குறது தான் என்னோட வேலை. அப்ப நான் டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. அப்ப நான் தனியா அவர்கிட்ட இருக்கும்போது சொல்றேன், இந்த சீன் ஒர்க் ஆகலைங்க, வேற மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. நான் என்னோட தோன்றதை சொல்றேன். இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு செட் ஆகல, இது இப்படியே இருக்கட்டுங்கிறாரு. அப்ப அப்படிதான் அதை எடுக்கணும். நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது, நல்லாவே இல்லப்பா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஊருக்கு கிளம்பி வந்துட வேண்டியது. ஸோ காம்ப்ரமைஸுங்கிறது கிடையாது. குடும்பம் மாதிரி தான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம் ஒரு ஒரு கான்ட்ராவர்சி வருது. சில நேரங்களில் ஒருத்தர் ஒத்து போறாரு, சில நேரங்களில் இன்னொருத்தர் ஒத்து போறாங்க. அந்த சமரசத்தின் மூலமா தான் அது போகும். அந்த சமரசங்கிறது தன்னை இழக்கிற சமரசம் கிடையாது. உங்களோட கிரியேட்டிவிட்டியை இழந்து என்னடா அது ஒரு அடிமைத்தனமா மாறிடும். அப்படி இல்லை. 2 பேரும் கலந்து பேசி ஒரு விஷயத்த பண்றது.